அவசர தாயே, நீங்க என்ன ஒரு வயிற்றுடைய இருள்ல இருந்து, கருவறையுடைய இருள்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருள்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட. அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த தோழர் மக்காவுடைய பருவத்தில் மதீனாவிலிருந்து அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் அக்கபாவுடைய உடன்படிக்கைக்காக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கூட்டு போகணுங்கிற சில எண்ணத்தோட சில தோழர்கள் மதீனாவாசிகள் வர்றாங்க. ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. வந்து கேட்குறாங்க, எங்களோட யாரையாவது அனுப்புங்க, அவங்க குர்ஆனை சொல்லிக் கொடுக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது முஸ்அப். 20 வயது கூட இருக்காதவருக்கு அவரை சேர்த்து அனுப்புறாங்க. 2வது உடன்படிக்கை மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்க வரும்போது வந்தவங்க 70 பேருக்கும் மேல. அப்ப அந்த 60 பேர் அதிகமானதுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு காரணம் யார்? முஸ்அப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் பலரையும், மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூலுல்லாஹ் வந்த உடனே அரண்மனைக்குள்ள, ஒரு அரசவைக்குள்ள, ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமர வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முஸ்அப் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அந்த முஸ்அப் அல்லாஹ்வுடைய தீன்ல இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை முஸ்அப்பை பார்த்து அழுதுருக்காங்க. இன்னும் முஸ்அப், அல்லாஹ் உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு முஸ்அப், இப்படிப்பட்ட ஆடைகள் அணிஞ்சிருக்கீன்னு சொல்லி. அந்த முஸ்அப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி முஸ்அபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம். ஏன்னா முஸ்அபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸ்அப். அதெல்லாம் உஹதுல முஸ்அபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர்.